வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் அப்படின்ற ஒரு டேப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரிப்பீட்டர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டியூரிங் பென் டெஸ்டிங். இந்த டேப் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், பென் டெஸ்டிங்காக இருக்கட்டும், பக் பவுண்டியாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷய டைமில் வந்து இந்த டேப்பை வந்து நம்ம ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டேப்பை வந்து ஆக்சுவலாக நீங்கள் பர்ப் சூட்டில் நேராக போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ பர்ப் சூட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்ப் சூட்டில் வந்து ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த டேப் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெக்வஸ்ட் இருக்கும் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேப் மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து ஒரு லைவ் டெமோ கொடுக்குறேன். பிகாஸ் இந்த டேப் வந்து மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் எடுப்பீங்க கண்டிப்பாக. ஓகே, அந்த ரெக்வஸ்ட்டை வந்துட்டு சென்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே, ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வரும். அந்த டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. அந்த வர ரெஸ்பான்ஸை வச்சு உங்களால் ரெக்வஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுதா? ஓகே, சேஞ்சஸ் பண்ண முடியுதுன்னா திருப்பியும் சேஞ்ச் பண்ணி அதே ரெக்வஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி திருப்பியும் சென்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே, ஸோ சென்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸை செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணால் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த ப்ராக்ஸி டேப்பில் போயிட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ரிப்பீட்டர் டேப். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரே ரெக்வஸ்ட்டை தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, கரெக்டாக. ஸோ இப்போ ஒரே ரெக்வஸ்ட் எடுத்து அதோட ஹோஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்ப்பீங்க, அதோட குக்கி வேல்யூஸ் எதாவது வேல்யூ தான் சேஞ்ச் பண்ணி பார்ப்பீங்க, கெட் பேராமீட்டரில் ஏதாவது வேல்யூ போச்சுன்னா சேஞ்ச் பண்ணி பார்ப்பீங்க, ஆர் போஸ்ட் மெத்தடில் ஏதாவது போச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அதை நீங்கள் ப்ராக்ஸி வழியாக தான் இன்டர்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் ப்ராக்ஸி வழியாக நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் தான் இங்கே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது பப்சூட்டோடதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்துச்சா? ஸோ இப்போ இந்த ரெக்வஸ்ட்டில் வந்து ஹோஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இந்த ஹோஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் வேறு ஏதாவது ஹோஸ்ட் நேம் நான் போடலாம், இந்த இடத்துல போட்டுட்டு நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து நான் இந்த ரெக்வஸ்ட்டில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெக்வஸ்ட்டை மட்டும் வச்சு நான் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த இன்டர்செப்ட் இந்த ப்ராக்ஸி செட்டிங்ஸில் வர இந்த இன்டர்செப்ட் மூலிமா நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ரிப்பீட்டர். ஸோ இதை வந்து ரிப்பீட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்செப்டை நீங்கள் ஒரு ப்ராக்ஸி, ஸோ ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு சென்ட் டு ரிப்பீட்டர் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் பிளிங்க் ஆச்சுன்னா இந்த ரெக்வஸ்ட் வந்து ரிப்பீட்டருக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, அந்த ரிப்பீட்டர் எங்களுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெக்வஸ்ட் நம்மளுக்கு வேணாம், அதனால் நான் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் ரிப்பீட்டருக்கு போகிறேன். இப்போ ரிப்பீட்டருக்கு போய்ட்டு ஸோ நார்மல் ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வந்து நான் ஆக்சுவலாக ஜஸ்ட்டு டேரெக்டாக நான் அந்த இடத்துல சென்ட் பண்ணி பார்க்குறேன். சென்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டோட ரெஸ்பான்ஸ் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும், கொஞ்ச நேரம் எடுத்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ். ஓகே, எல்லாமே HTML கோட் வழியாக தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸில் வந்து நான் வேறு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து பாஸ் ஆகுதுன்னா ஸோ என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட்லேயே பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல கெட் மெத்தட் போகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HTTP வந்து என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து என்னென்ன மாதிரி HTTP மெத்தட்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் நான் கெட் பதிலாக ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு என் சைட்லேருந்து ரெக்வஸ்ட்டை எடிட் பண்ணி நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா, எங்கேயாவது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நான் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஓகே, என்ன சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஒரே ரெக்வஸ்ட்டை வச்சு என்னால் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸை வந்து என்னால் சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் சும்மா இதுதான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துகிட்டு கூட எனக்கு ஏதாவது index.phpன்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபைல் இருக்கான்னு சொல்லி சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஓகேன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஃபைல் இல்லாத காரணத்தினால என்னோடய ஆப்ஷன்ஸ் மெத்தட் எனேபிள் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், சர்வர் சைடில் ஆக்சுவலாக என்னென்ன மெத்தட்ஸ்லாம் அலோவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெட்டு, ஹெட்டு, போஸ்ட்டு, புட், டெலிட், ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மெத்தட்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புட் அண்ட் டெலிட், இந்த மெத்தட்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இந்த புட் மெத்தட் மூலிமா உங்களால்
டார்கெட் மிஷின்குள்ளே நீங்கள் ஃபைல்ஸை அப்லோட் பண்ண முடியும். அதே போல் டேட்டா பேஸில் இருக்க டேட்டாஸ் அவங்களால டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணக்கூடாது. ஸோ இதுவே வந்து ஒரு வர்னபிலிட்டி தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வர்னபிலிட்டியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ்ன்ற ஒரு டேபை யூஸ் பண்ணணும். ஓகே, இது நார்மல் ஜென்ரல் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, பட் மேஜராக நம்ம இங்கே வந்து என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டர் டேப். ஸோ எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் .comன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ரெக்வஸ்ட் ஒரே ரெக்வஸ்ட் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்குரிய நான் ரெஸ்பான்ஸ்லாம் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் எனக்கு பேஜ் லோட் ஆகல. பட் ஆனால் 200ன்னு வந்திருக்கு ஸ்டேட்டஸ் கோட். பட் ஓகே, ஸ்டில் ஸோ டோன்ட் வரி, டோன்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் இது வந்து நான் ஆக்சுவலாக ரிப்பீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் டோன்ட் வரி, ரியல் டைமில் நம்ம உள்ளுக்குள்ளே கோர்ஸ்குள்ளே போகும்போது நிறைய டைமு நம்ம ரிப்பீட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நோ நீட் டு வரி. ஓகே, பட் ஆனால் ரிப்பீட்டர் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம். ஓகே, ஸோ ரிப்பீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு என்ன மாதிரி ரெஸ்பான்சஸ்லாம் கிடைக்குது. ஓகே, இந்த ரெக்வஸ்ட்டை நான் எடிட் பண்ணால் எனக்கு வேறு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நீங்கள் ரிப்பீட்டர்ன்ற ஒரு டேப் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரே டைமில் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் தான் அனுப்பணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்வஸ்ட் என்கிட்ட இருக்குது. இப்போ இதே டைமில் நான் வேறு ஒரு ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்ஸி போயிட்டு நான் இன்டர்செப்ட் பண்ணுறேன். பிகாஸ் இன்டர்செப்ட் பண்ணால் தான் அந்த ரெக்வஸ்ட்டை உங்களால் ரிப்பீட்டருக்கு அனுப்ப முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதாவது சும்மா சம் ரேண்டம் வேல்யூ கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து பப்சூட்டில் அந்த ரெக்வஸ்ட் வந்துடுச்சு. ஓகே, இதுதான் ஆக்சுவலாக அந்த ரெக்வஸ்ட். ஓகே, இந்த ரெக்வஸ்ட் அப்படியே திருப்பி ரைட் கிளிக் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அட்டாக்கர், நான் இந்த ரெக்வஸ்ட்டையும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன்னா இந்த ரெக்வஸ்ட் மேலேயும் நான் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓகே சும்மா ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு இது செலக்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு சென்ட் டு ரிப்பீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒன்று வந்து ஆட் ஆகிருக்கும். நான் முன்னாடி யூஸ் பண்ண ரெக்வஸ்ட் இங்கே தான் இருக்குது. நான் அடுத்த யூஸ் பண்ண போகிற ரெக்வஸ்ட் இங்கே தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்வஸ்ட்டை நான் சென்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு என்ன வருது 3 not found பிகாஸ் லாகின் வந்து ப்ராப்பராக இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ராப்பராக ஒரு லாகின் நேம் கொடுக்குறேன், சும்மா அட்மின். இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ரெக்வஸ்ட்டை நான் எடிட் பண்ணுறேன். என்னால் ஒரு ரெக்வஸ்ட்டை எடிட் பண்ணி கூட என்னால் சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின் போட்டு சும்மா சென்டுன்னு கொடுக்குறேன். பார்த்தா எனக்கு ஓகே ஸோ 302 விச் மீன்ஸ் எங்கேயோ ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அது எங்கே ரீடைரக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா இப்போ எனக்கு வந்து இது வந்து ரெஸ்பான்ஸை தான் கிடச்சிட்டு இருக்குல்ல எல்லாமே. ஆனால் இது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்சுவலாக எப்படி வெப் ப்ரௌசரில் காட்டும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, இது மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை ஒன்றுமே இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா இந்த ரெஸ்பான்ஸை வந்து நான் வந்து என்னோடய ப்ரௌசரில் பார்க்கணும். எப்படி அதை நான் பார்க்குறது, அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றுமே இல்லை, ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர், அந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு புது டேப்பில் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே, ஐம் ரியலி சாரி, என்னோடய இன்டர்செப்ட் ஆஃபில் பண்ணோம். ஓகே, இப்போ கொடுத்து பார்க்குறேன், ஒரே நிமிஷம் ஜஸ்ட் செக்கிங், அவ்வளோதான், வருது இல்லை. ஓகே ஓகே, பிகாஸ் ஏன்னா ப்ராக்ஸி வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ அந்த லிங்கை கொடுத்துட்டேன், என்டர்னு கொடுக்குறேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேஜ் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக லாகின் ஆகிருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட் வந்து லாகின் ஆகலை. எதுக்காகன்னு சொல்லி காட்டுறேன். பிகாஸ் ரிப்பீட்டருக்கு போய்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த எடிட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் பிஃபோர் என்ன கொடுத்துருந்தோம், நம்ம சம் ரேண்டம் வேல்யூஸ் கொடுத்ததில்ல, அந்த ரெக்வஸ்ட் நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பேக் ஆப்ஷன் இருக்கும், 2 ஆரோ மார்க் போட்டுருவோம். இந்த பேக் ஆப்ஷன் கொடுத்தோன்னா ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட்டுக்கு போகும். பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ரெக்வஸ்ட் இருந்துச்சோ அதுக்கு போகும். ஸோ இதை நான் சென்ட் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 302 ஃபவுண்ட் வருது. ஸோ இதை வந்து நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குது இதோட ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ சேம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் அண்ட் கோ. பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து லாகின் பண்ணலை ப்ராப்பராக. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட ரெஸ்பான்ஸ். ஓகே,
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரெக்வஸ்ட் என்ன ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்பான்ஸை ப்ரௌசரில் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, மேஜராக இந்த ரிப்பீட்டரோட டேபோட வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு பர்டிகுலர் ரெக்வஸ்ட் எடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் அந்த ரெக்வஸ்ட்டில் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டேப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இந்த ரிப்பீட்டர் டேப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.